மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் 9ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரியா, சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நிறைய சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. கொஸ்டின் கேட்குற அந்த பேட்டர்னும் மாறி இருக்குது. நடப்பு செய்தியில் மையப்படுத்தி தான் சப்ஜெக்டே கேட்குறாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பு செய்திகளை ஒவ்வொரு நாளும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கியிருக்கிறேன். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் சரியா நோட்ஸ் ப்ரெசன்டேஷனை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை காட்டும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ பார்த்து மறக்காமல் நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சரிங்களா, நல்ல முறையில் நடப்பு செய்திகளை யார் படிக்கிறாங்களோ அவங்க அரசு பணியை உறுதி செய்வது கண்டிப்பாக சொல்கிறேன், சாலிடாக சொல்கிறேன், உறுதியாக நம்ம வெற்றி பெற முடியும். சரிங்களா, ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் 9ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. சரிங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வழக்கம் போல் தலைப்பு செய்திகள் ஒன்று முத்தான செய்திகள் பாருங்கள். பிர்சா முண்டா மற்றும் கிரண் பேடி, சரியா, ரெண்டு பேரை பற்றி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைய தினத்தில் பிர்சா முண்டா அவர்களுக்கு நினைவு தினம், கிரண் பேடி அவர்களுக்கு பிறந்த தினம். ரெண்டு பேரும் சாதனை நபர்கள். அவங்கள பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பு பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு அடுத்து முக்கியமான தமிழ்நாடு அரசின் திட்டம் சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதுக்கு முன்னாடி எப்போ தொடங்கினாங்க, என்னோட தலைவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு ஹானர் வாக் அல்லது அஞ்சலி ஊர்வல திட்டம் தமிழ்நாடு அரசினால் எப்போது தொடங்கப்பட்டது, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா, திட்டங்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுங்க. இனிமேல் பாருங்கள், ரெகுலராக ஸ்கீம்ஸ் நிறைய வரும். ஏன்னா எக்ஸாம் வரப்போது சீக்கிரமா. ஓகேவா, அடுத்து பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் ரீசெண்டாக இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது. இந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது, என்னோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான திட்டம் நகர்ப்புற சவால் நிதி திட்டம். சரியா, அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு தொடங்கி இருக்கிறாங்க. இதோடைய சிறப்புகளை பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜில் வந்த முக்கியமான ஒரு செய்தி, இந்தியாவின் 100வது ராம்சார் தலம், உலகின் முதல் ராம்சார் தலம், சரியா, தமிழ்நாட்டின் முதல் ராம்சார் தலம், இப்படி எல்லா குறிப்புகளையும் ஒரு சிங்கிள் வீடியோவில் பார்க்க போகிறோம். ராம்சார் தலங்கள் தொடர்பான சிறப்பு செய்திகள். சரியாமா, இறுதியாக இந்த தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் கேட்டு உங்களை ரிவிஷனுக்கும் கொண்டு வர போகிறோம். நான் நல்லபடியில் பயன்படுத்திக்கோங்க, தேர்வில் வெற்றி பெறுங்க. சரியாமா, சாரி கொஞ்சம் தோன்ற பிரச்சனைமா. ஓகேவா, இனிமேல் நம்ம பார்க்க போகிறது விரிவான செய்திகள். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது முக்கியமானது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா. சரியா, இந்த பர்சனாலிட்டிஸ் தனி நபர்களுடைய அந்த சில சாதனைகள் அல்லது வரலாற்று செய்திகள் ஏதாச்சும் ரீசனாக வந்துடுது அப்படின்னா அதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் முக்கியமாக ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட பழைய ஆட்கள் யாராச்சும் ஒருத்தங்க இப்போ நியூஸில் வந்தாங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா, பார்த்தீங்கன்னா பிர்சா முண்டா அவர்கள் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர். சரி, இவர் பிறந்த நாள் நவம்பர் 15 1875 ஜார்க்கண்ட் தலைநகர் தலா டோனியோட ஊரில் பிறந்தவர் பிர்சா முண்டா அவர்கள். இவர் பிறந்த அந்த நவம்பர் 15ஆம் தேதி மத்திய அரசினால் பார்த்தீங்கன்னா ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ், என்ன பேருமா, ஜன்ஜாதிய கௌரவ் திவாஸ். சரியா, சொல்லும்போது அப்படி பின்னாடியே சொல்லிட்டு வாங்க, மனசில் பதிஞ்சிரும், அப்படி நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. சரிங்களா, ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ் அல்லது தமிழில் சொல்லும்போது பழங்குடியினர் கௌரவ தினம் சொல்கிறாங்க. சரியா, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக நிறைய பேர் போராடி இருக்கிறாங்க, சிறப்பான பங்களிப்பை ஆற்றிருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு தலைவர் சுதந்திர போராட்ட வீரரும் பழங்குடியின தலைவருமான பிர்சா முண்டா. அதனால் அந்த பழங்குடி மக்களை கௌரவப்படுத்துகிற மாதிரி 2021 எப்போ 2021ஆம் ஆண்டு நம்முடைய 75வது சுதந்திரத்தின நிறைவு ஆண்டு. அந்த ஸ்பெஷல் அதை முன்னிட்டு தான் 2021ஆம் ஆண்டில் முதல் முறையாக ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ் கொண்டாடப்பட்டது. எப்போ, நவம்பர் 15 யாருடைய பிறந்தநாளில், பிர்சா முண்டா அவர்களின் பிறந்தநாளில். சரியா, இப்படி நிறைய சாதனை படைத்த பிர்சா முண்டா அவர்கள் ஜூன் 9ஆம் தேதி 1900 ராஞ்சியில் இருக்கிற சிறைச்சாலையில் உள்ளே இருந்து அப்படி இறந்துட்டாங்க. சரி, அப்போ எத்தனை வயசு தான், ஜஸ்ட் 25 வயசு தான் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. சரிங்களா, கடந்த ஆண்டு 1875 பிறந்திருக்கிறாரு. போன வருஷம் 2025 150 ஆண்டுகள் நிறைவடைந்தது. சிறப்பு நிகழ்ச்சிகளை மத்திய அரசு நடத்தினாங்க, அதையும் மறந்துடக்கூடாது. சரி, பிர்சா முண்டா அவர்கள் பேரில் இந்தியா மிகப்பெரிய ஹாக்கி ஸ்டேடியம் சரியா அமைந்துள்ள இடம் ஒடிசாவின் ரூர்கேலா, அதையும் மறந்துடாதுங்க. அடுத்து பிர்சா முண்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஒரு சர்வீஸ் விமான நிலையம் சொந்த ஊரில் இருக்குது, ராஞ்சில். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த ஜார்க்கண்ட் மக்கள் பிர்சா முண்டா அவர்களை எப்படி சொல்லி அழைப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா தர்தி அபா அப்படின்னா அந்த லோக்கலில் இருக்கிற அந்த அவங்க சொல்கிற அழைக்கிற வார்த்தை, அதுக்கு மீனிங் மண்ணின் மைந்தன் என்று பொருள். ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமான ஒரு செய்தி, பிர்சா முண்டா அவர்களின் நினைவு தினம் இன்றைய தினம் ஜூன் 9, மறந்துடாதீங்க. சரிங்களா, பிறந்த நாளே மறந்துடக்கூடாது. ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ் எப்போ, நவம்பர் 15. அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு சாதனை பெண்மணி, சரியா, கிரண் பேடி அவர்களின் பிறந்த நாள் இன்றைய தினம் ஜூன் 9. சரி, 1949 பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் பிறந்தவர். இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சரியா விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்னா கிரண் பேடி அவர்கள் தான் 1972 ஐபிஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்றார். சரியா,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரிங்களா அவங்களே பார்த்தீங்கன்னா விஆர்எஸ் வாங்கிட்டு புதுச்சேரியில் 24வது துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றிருந்தாங்க. அவருடைய பதவிக்காலம் 2016 2021 வரை. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புதுச்சேரியின் 25வது துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா இப்படி நிறைய சாதனை படைச்சிருக்கிறாங்க, நிறைய புக்ஸும் எழுதியிருக்கிறாங்க, சமூக சேவை ஆற்றிருக்கிறாங்க. சரியா பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமான ஒரு புகழ்பெற்ற டென்னிஸ் வீராங்கனை கூட. ஓகேவா சரிங்களா இப்படி நிறைய சாதனை படைத்த கிரண்பேடி அவர்களுக்கு 1994ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் தலைநகரம் மணிலாவில் வழங்கப்படும் ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் த ராமோன் மகசேசே விருது வழங்கப்பட்டது. சரி RAMON சார் ராமோன் அப்படி போடுவாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோ. சரி எப்போ 1994ல். அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையின் சரியா ஒரு பதக்கத்தை வாங்கியிருக்கிறாங்க 2004ல். சுனாமி வந்த 2004ஆம் ஆண்டு வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து இந்திய குடியரசுத் தலைவரின் சரியா பிரசிடென்ட்ஸ் போலீஸ் மெடலை 1979லே பெற்றவர் கிரண்பேடி அவர்கள். இப்படி நிறைய சாதனை படைத்த கிரண்பேடி அவர்களின் பிறந்த நாள் ஜூன் 9 இன்றைய தினம். சரி தற்போது பிஜேபி கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா அடுத்தபடியாக இன்னொரு ரொம்ப முக்கியமான ஸ்கீம் போலாமா, ஒரு திட்டம் தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம். சரி அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் என்பது பெண்களையும் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும். அதுக்கு தான் நோக்கத்தோடு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் முதலில் தொடங்கப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம். சரியா நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய ஊர் சேலத்தில் தான் இந்த திட்டம் முதலில் தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட நாள் May 14, 2026. சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டமானது முறைப்படி தமிழ்நாடு அரசினால், அதாவது தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 9, அதாவது இன்றைய தினம் ஜூன் 9, 2026 தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்மோரில் இருக்க ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் தான் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. சரிங்களா ஃபஸ்ட்டு தொடங்கினது சேலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால் இந்த திட்டம் முறைப்படி தொடங்கி வைக்கப்பட்ட இடம் சென்னை எக்மோரில் ராஜரத்தினம் ஸ்டேடியம். மறந்துடாதீங்க டேட்டை ஜூன் 9 அன்னைக்கு. ஓகேவா ஓகே இந்த திட்டத்தின் ஓகேவா முதல் தலைவராக சரியா ஃபர்ஸ்ட் சரியா முதல் ஐஜியாக சரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கே பவானீஸ்வரி அவர்கள். இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்னமா, பெண்களுக்கும் சரியா குழந்தைகளுக்கும் ஏற்படும் அந்த குற்றங்களை தடுக்க வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். இதுதான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் திட்டத்தின் நோக்கமாகும். சரியா யூனிஃபார்ம் கூட மாற்றிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஹாக்கி அந்த மாதிரி இல்லாமல் மேலே ப்ளூ கலரில் ஓகேவா ஷர்ட்டு, கீழே பார்த்தீங்கன்னா பேண்ட்டு அவங்களுக்கு வழக்கம்போல் ஹாக்கி கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. சரியா பாதுகாப்பும் சிறப்பாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக இன்றைய தினம் செய்தியில் இடம்பெற்ற இன்னொரு முக்கியமான தமிழ்நாடு அரசின் திட்டம் பாருங்கள், ஹானர் வாக் அல்லது அஞ்சலி ஊர்வலம். சரிங்களா தமிழ்நாடு அரசினால் ஃபேன்ஸ் நம்பர் பாருங்கள் 2323. சரியா செப்டம்பர் 23, 2023 அன்று தொடங்கப்பட்டது. முதன் முறையாக இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் ராஜீவ்காந்தி GHல சரியா அரசு மருத்துவமனையில் இந்த திட்டம் சோதனை முறையில் தொடங்கி வைக்கப்பட்டு எல்லா அரசு மருத்துவமனைகளும் தற்போது இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா இந்த திட்டத்தின் நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க, தமிழ்நாடு அரசின் மாநில உறுப்பு மாற்று ஆணையம் டிரான்ஸ்டன் சரியா டிரான்ஸ்டன் என்ற அமைப்பின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் மூளைச்சாவு பிரெயின் டெட் அடைஞ்சிருன்னு சொல்லுவாங்கள்ல, மூளைச்சாவு அடைந்தவர்களின் உறுப்புகள் தானம் செய்யப்படும் போது சரியா இறந்துருவாங்கள்ல, அதுக்கு பிறகு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் வரிசையாக நின்று அந்த உடல் உறுப்பு தானம் செய்த அந்த கொடையாளியின் உடலுக்கு மரியாதை செலுத்தி வழி அனுப்பி வைப்பாங்க. சரியா இதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க, ஹானர் வாக். சரியா பிரெயின் டெட் ஆகி மூளைச்சாவை அடைஞ்சு உடல் உறுப்பு தானம் செய்வர்களை கௌரவிக்கும் தமிழ்நாடு அரசின் திட்டத்துக்கு தான் என்ன பேர், ஹானர் வாக். தமிழில் சொல்லும்போது அஞ்சலி ஊர்வலம் சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சு. சரிங்களா இன்னொன்று இருக்குது, அது பேர் ஹெல்த் வாக்குன்னு சொல்லுவாங்க. சரியா சர்க்கரை வியாதி சுகர் அதனால் ஏற்படுற அந்த நோய்களை அந்த என்ன பண்ண பிரச்சனைகள் சரி பண்ணுறதுக்காக டெய்லி நீங்கள் 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீங்கள் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்டது ஹெல்த் வாக். இங்கே பார்க்குறது ஹானர் வாக், ஞாபகம் வச்சோம். சரிங்கம்மா அடுத்து இன்றைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த இன்னொரு முக்கியமான திட்டம், அது மத்திய அரசின் திட்டம். பாருங்கம்மா, பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம். சரியா தொடங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு. தொடங்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 28, 28ல் பாதி 14, 2014 இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இது உலகின் மிகப்பெரிய நிதி சேவை ஒருங்கிணைப்பு திட்டமாகும். சரியா இந்த திட்டத்தின் நோக்கமாக என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க அத்தனை மக்களையும் நிதி கட்டமைப்புக்கு உள் கொண்டு வர வேண்டும். சரியா இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க. சரியா தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் எல்லா அரசுகளும் சரிங்களா, அதாவது நம்மளோட மத்திய அரசு கொண்டு வர எல்லா திட்டங்களுக்கும் நிறைய நிதியுதவி கிடைக்கிறது. எல்லா நிதியுதவிகளும் வங்கி கணக்கு மூலமாக பயனாளிக்கு நேரடியாக கிடைக்க வேண்டும். அதை உறுதி செய்யறதுக்கு தான் என்ன தெரிஞ்சுட்டோம்னாங்க, பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் ஆகஸ்ட் 28, 2014 மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா இந்த திட்டத்தின் முக்கியமான சிறப்புகள் என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. சரியா
இந்த கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையை பராமரிக்க தேவையில்லை. மினிமம் சரியா அமௌண்ட் வந்துட்டு இல்லைன்னா சில வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைன் போடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் மினிமம் பேலன்ஸ் வந்து இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி கட்டணம் இல்லாத ரூபே டெபிட் கார்டு வழங்கப்படும். இது தவிர ரூபாய் 2 லட்சம் வரை விபத்து காப்பீடு சரியா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸும் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. ரூபாய் 10,000 வரை மிகைப்பற்று வசதியும் வழங்கப்படுகிறது. மிகைப்பற்று அந்த ஓடின்னு சொல்லுவாங்க, ஓவர் டிராஃப்ட், ஓகேவா, அதுவும் வழங்கப்படுகிறது தகுதியான நபர்களுக்கு மட்டும். சரிங்களா? சரி, இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இது வர்றது காரணம்னா இந்த திட்டத்தின் மூலம் நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை அனுப்பும் திட்டத்தில் இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் மூலமாக இதுவரைக்கும் 58 கோடிக்கும் மேலான மக்களுக்கு 45 லட்சம் கோடி வரை வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதுதான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்குது, விட்டுறாதீங்க, முக்கியமான ஒரு திட்டம். சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க, ஒரு திட்டம், அகைன் திட்டம், நகர்ப்புற சவால் நிதி திட்டம். சரியா? தொடங்கியது மத்திய அரசு. தொடங்கப்பட்ட நாள் February 14 லவ்வர்ஸ் டே அன்னைக்கு, புல்வாமா தாக்குதல் நடைபெற்ற அன்னைக்கு தொடங்கியிருக்கிறாங்க. மறந்துடாதீங்க, 2026ஆம் ஆண்டில். இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கம் நகர்ப்புற உள்கட்டமைப்பை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும். அதுக்கு தான் இந்த UCF என்று அழைக்கப்படும் நகர்ப்புற சவால் திட்டம் தொடங்கப்பட்டது. சரிங்களா? இந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளோ சொல்லி பாருங்க, 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிதி பகிர்வு எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் பங்கு 25%, மாநிலங்கள் மற்றும் சந்தை நிதி உதவி, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் சொல்லுவாங்களே, அல்லது முனிசிபல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதன் மூலமாக 75% பங்கீடும் வழங்கப்படுகிறது. சரி, 25-75 மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த திட்டத்தின் செயல்பாட்டு காலம் எப்போ அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லி பாருங்க, 2025-26 நிதியாண்டு முதல் 2030-31 நிதியாண்டு வரை இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டம் தொடர்பான அதிகாரப்பூர்வ செயல்பாட்டு வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்ட நாள் April 15, 2026. சரி, திட்டம் தொடங்கப்பட்டது February 14. அதிகாரப்பூர்வ செயல்பாட்டு வழிகாட்டுதல்கள் தொடங்கப்பட்டது எப்பமா அறிவிக்கப்பட்டது April 15, 2026. இதை யார் வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சகம். சரியா? இதனுடன் தொடர்புடைய ஒரு சில திட்டங்கள் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்தது. தயவுசெய்து வீட்டில் போய் பாருங்க. ஆனால் இதை பற்றி நான் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ போட தான் செய்வேன். நீங்கள் செட்டாக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? பாருங்க, ரெஃபர் கொடுத்துருங்க, பாருங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். சரியா? அடுத்து சிங்கார சென்னை 2.0 திட்டம், நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம், அடுத்து அம்ருத் 2.0 திட்டம், அடுத்து ஜல் ஜீவன் மிஷன், அதான் JJM 2.0 திட்டம். இது எல்லாமே ரெகுலராக நியூஸ் பேப்பரில் வந்துருக்குது, மக்களே விட்டுறாதீங்க ஒரு திட்டத்தை கூட. சரிங்களா? அடுத்தபடியாக போகலாமா? நம்ம யாருக்குன்னே பார்த்த ஒரு செய்தி, ஆனால் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குது, விட்டுறாதீங்க. சரிங்களா? இந்தியாவின் 100வது ராம்சார் தளம் மற்றும் ராம்சார் தலங்கள் தொடர்பான சிறப்பு செய்திகள். சரியா? சர்வதேச ஈர நிலங்களை பாதுகாப்பதற்கான மாநாடு, வெட்லேண்ட் இருக்கலாமா, அந்த வெட்லேண்ட்ஸ் சரி ஈர நிலங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. எனக்கு February 2, 1971, அந்த February 2ஆம் தேதி தான் இன்டர்நேஷனல் லெவலில் ஈர நிலங்கள் தினம் அல்லது ராம்சார் தலங்களுக்கான தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த மாநாடு நடைபெற்ற இடம் ராம்சார் அமைந்துள்ள நாடு ஈரான். ஓகேவா? சரி, இந்த ஒப்பந்தத்தின் முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாருங்க. ஒப்பந்த நோக்கம் சரி, இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் நாடுகள் ஈர நிலம் என வரையறுக்கப்படும் பகுதிகளின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். சரியா? இந்த ஒப்பந்தத்தில் 173 நாடுகள் கையொப்பமிட்டுள்ள இந்த ஒப்பந்தத்தில் 1982ஆம் ஆண்டு February 1ஆம் தேதி தான் இந்தியா இந்த ஒப்பந்தத்தில் முறைப்படி சைன் போட்டாங்க. ஞாபகம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த ராம்சார் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உலகின் முதல் ராம்சார் தலமாக எது அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாட்டில் அமைந்துள்ள கோபர்க் தீபகற்பம் 1974 அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? உலகம் ஃபுல்லாக நிறைய இருக்குது, அதில் நம்பர் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கோபர்க் தீபகற்பம் 1974. ஓகேவா? அதே மாதிரி உலகின் மிகப்பெரிய அந்த ராம்சார் தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டில் அமைந்துள்ளது. 1.2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட ரியோ நீக்ரோ தளம். அதுதான் ராம்சார் தலங்களே ரொம்ப பெருசு வேர்ல்டு லெவலில். அதே மாதிரி அதிக அளவு பரப்பளவை கொண்டுள்ள ராம்சார் தலங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலும் அதுவும் பிரேசில் தான். 2.67 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு இருக்குது. மொத்த ராம்சார் தலங்களோட பரப்பளவு எங்கே? பிரேசில். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆசியாவிலேயே ஓகேவா ஆசியாவிலேயே அதிக ராம்சார் தலங்களை கொண்ட நாடு அப்படிங்கிற பெருமை பெற்றுள்ளது நம்முடைய இந்தியா. 100 ராம்சார் தலங்களை பெற்றுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு லெவலில் அதிக எண்ணிக்கையில் ராம்சார் தலங்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் டாப்பில் இருக்குது பிரிட்டன் 176, செகண்டில் இருக்குது மெக்சிகோ 144, இந்தியா 100. சரியா? 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவின் ராம்சார் தலங்கள் சரிங்க பாருங்க. இந்தியாவின் முதல் ராம்சார் தலங்கள் 1 ஒடிசாவில் அமைந்துள்ள
சில்கா சிலிக்கா ஏரி, ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள கியோலாடியா தேசிய பூங்கா, இந்த இரண்டும் தான் அக்டோபர் 1, 1981 அன்று இந்தியாவிலிருந்து ராம்சார் தலங்களாக பிரகடனம் செய்யப்படுத்தப்பட்டவை. ஓகேவா? அதே மாதிரி இந்தியாவில் 100 ராம்சார் தலங்களில் 20 ராம்சார் தலங்கள் எங்கே தான் இருக்குது? நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அமைந்துள்ளது. அப்போ அதிக எண்ணிக்கையில் ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாதனை படைத்த தமிழ்நாட்டில் முதல் முறையாக ராம்சார் தலம் எது அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் 2002ஆம் ஆண்டில் அங்கீகரிக்கப்பட்டது. சரிங்களா? ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் நிறைய மாநிலங்களில், ராஜஸ்தான், ஒடிசாவிலாம் அறிவிச்சா இருந்தாலும் தமிழ்நாட்டில் 2002 தான் முதல் முறை அறிவிக்கப்பட்டாலும் அதிக எண்ணிக்கையில் ராம்சார் சைட் இருக்குது எங்கே தான்? தமிழ்நாட்டில் தான். 20 ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரிங்களா? சதுப்பு நிலங்கள், சதுப்பு நில காடுகள், அலையாத்தி காடுகள் போன்ற ஈர நிலங்கள் பூமியின் நீரை வடிகட்டி அவற்றை தூய்மைப்படுத்துவதால் அந்த சதுப்பு சரிங்களா அந்த ராம்சார் தலங்களுக்கு ஒரு சிறப்பு பேர் சொல்கிறாங்க, பூமியின் சிறுநீரகங்கள். சரியா? என்ன சொல்லுவாங்க? கிட்னி ஆஃப் எர்த்துன்னு சொல்கிறாங்க இந்த சதுப்பு நில பகுதிகள், அதாவது ராம்சார் தலங்கள். மறந்துடாதீங்கம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள் விட்டுறாதீங்க. சரிங்களா? அடுத்தபடியாக என்ன தெரிஞ்சிருக்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கொஸ்டின் எதுன்னு சொல்லி பாருங்க. யாருடைய பிறந்த நாளில் மற்றும் எப்போது பழங்குடியினர் கௌரவ தினம், ஜன்ஜாதிய கௌரவ திவஸ் தினம் கொண்டாடப்படுகிறது? ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், தமிழக அரசின் சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் முறைப்படி எப்போது தொடங்கப்பட்டது? தேர்ட் கொஸ்டின், ஹானர்பாக் திட்டம் தமிழ்நாடு அரசினால் எப்போது தொடங்கப்பட்டது? அதோட முக்கிய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுங்கள். ஃபோர்த் கொஸ்டின், இந்தியாவின் 100வது ராம்சார் தலம் எது? ஃபிஃப்த் கொஸ்டின், பிரதமரின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இறுதி கேள்வி, நகர்ப்புற சவால் நிதி திட்டத்தினை மத்திய அரசு எப்போது தொடங்கியது? இதற்கான பதில்களை வீடியோ பொறுமையாக ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லபடியாக சரிங்களா பதில்களை சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.